வீடியோவில் வந்து நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டா இல்லாட்டி யூஎல்ஐபியா. இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டும் வேறு வேறு விஷயத்துக்காக பண்ணுறது. எந்த ஸ்கீம் வந்து இந்த இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே தருதோ அது இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு ஐடியல் சாய்ஸாக இருக்காது. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு holistic.investment.in யூடியூப் சேனல். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் லாங் ரனில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணது கூட நம்மளுக்கு உதவியாக இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க்கை ரொம்பவே குறைக்க முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி மூலியமாக நம்ம வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸை வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ண வாய்ப்பு தரும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னதான் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்வீனியன்ட் விட்ராயல்ஸ் மேலே சார்ஜஸ் இருந்தாலும் யூஎல்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணிச்சு அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ வந்து யூஎல்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். யூஎல்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு டூயல் பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டேர்ம் இன்சூரன்ஸும் வெவ்வேறு விஷயங்க. அதனால நீங்கள் தனித்தனியாகவே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎல்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னோட கம்மியாக தான் இருக்கும். அலோகேஷன் சார்ஜஸ் அப்புறம் வந்து சரண்டரிங் சார்ஜஸ் பிடிக்கிறதுனால நம்மளோட மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். யூஎல்ஐபியில் வந்து ஒரு 5 years மினிமம் லாக்இன் பீரியட் இருக்குது. அதே நீங்கள் 5 consecutive years கட்ட தவறிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கேன்சல் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஎல்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிடீம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 4% கெயின் தான் கிடைக்கும். யூஎல்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கிடைக்கிறத வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், அப்புறம் யூஎல்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்து லைஃப் கவரேஜ் தான் உங்கள் ப்ரைம் ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஎல்ஐபி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்டர் ஆனால் ஹையர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு குட் ஆப்ஷனாக இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் மூலியமாக உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ரிஸ்க்கை ரொம்பவே குறைக்க முடியும். நம்ம ஆனால் ஆஸ் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் காசு போடணும், அட் த சேம் டைம் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்லையும் காசு போடணும். அதுக்கு யூஎல்ஐபி ஸ்கீம் வந்து அவ்வளோ பெஸ்ட் சாய்ஸாக இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக அமையும். ஓவராலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன் இருக்குது. நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் டேர்ம் இன்சூரன்ஸும் வெவ்வேறு விஷயத்துக்காக பண்ணுறது. அதனால எந்த ஸ்கீம் இது ரெண்டு பெனிஃபிட்டும் சேர்த்து தர்றோ அது இன்வெஸ்டருக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. உங்களுக்கு இந்த டாப்பிக்லையோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லையோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் எங்கள் லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி